இலங்கையில் உள்ள சட்டங்களில் ஒன்றான கன்வென்ஷன் ஆஃப் பப்ளிக் ஆஃப் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் சட்டத்தின் கீழ் செய்யப்பட்டது. இது வெறுமனே காலையில் தூங்கி எழுந்து செய்த விடயம் அல்ல. நன்றாக ஆராய்ந்து அறிந்து தனியார் மயப்படுத்தினார்கள். இன்னொரு விடயம் உள்ளது. இதனை அரசாங்கம் இலவசமாக எமக்கு வழங்கியுள்ளது என நினைக்கின்றனர். இதனை தனியார் மயப்படுத்தும் போது 158% பங்குகள் பெறப்பட்டன. 1992 ஆண்டு 58% குறைந்த பெறுமதியாக 8 பில்லியன் காணப்பட்டது. இப்போது அந்த 58% 60 பில்லியன் பங்கு வழங்கப்படுகிறது. அரசாங்கத்திற்கு எவ்வித சுமையுமின்றி வரி செலுத்தியுள்ளோம். மக்களுக்காக 81 பில்லியன்களை முதலிட்டுள்ளோம். குத்தகை வாடகை செலுத்தியுள்ளோம். அரசாங்கம் முன்னர் நமக்கு கொடுத்த பணத்திற்கு பதிலாக இப்போது நாம் அரசாங்கத்திற்கு பணம் வழங்குகிறோம். 1992 ஆண்டு அரசாங்கத்தின் கீழ் இருக்கும் போது எமது 1 கிலோகிராமுக்கு கிடைக்கின்ற தேயிலையின் விலை சம்பளத்தை விடவும் அதிகமாகும். உதாரணமாக அந்த நாட்களில் 62 ரூபாய் சம்பளம் காணப்படும் போது தேயிலையின் விலை 62 ரூபாய். இப்போது 1000 ரூபாய்க்கு தேயிலை கிடைக்கும் போது 1050 ரூபாய் வழங்குகிறோம். அவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்திலும் அரசாங்கத்திற்கு எவ்வித சுமையுமின்றி மக்களுக்கு சுமையுமின்றி செய்து கொண்டு செல்கிறோம். அரசாங்கத்திடம் 3 நிறுவனங்கள் உள்ளன. JEDB, SPC, அல்கடுவ. அந்த நிறுவனங்களில் இன்னமும் 10 வருடங்களுக்கான EPF செலுத்தப்படவில்லை. மக்களிடமிருந்து பெறப்பட்ட பணத்தையும் செலுத்தவில்லை. ஊக்குவிப்பு தொகையும் வழங்கவில்லை. ஆனால் நாங்கள் EPF வழங்குகிறோம். ஊக்குவிப்பு கொடுப்பனவை வழங்காவிட்டால் வழக்கு தொடர்வார்கள். மக்களால் பெறப்பட்ட EPF-ஐ செலுத்தாவிட்டால் அரசாங்க நிறுவனங்களில் என்ன நடைபெறுகிறது என்பதனை பாருங்கள். இலங்கையில் உலக புகழ்பெற்ற ஆடை தொழிற்சாலைகளில் 24,000 ரூபாய் அடிப்படை சம்பளம் வழங்குகின்றனர். அதனை விட தோட்டங்களில் பெற்றுக் கொள்கின்றனர். அரசாங்கத்திற்கு நாங்கள் கூறுகிறோம், நாம் சம்பளத்தினை வழங்க விரும்புகிறோம். ஆனால் இந்த தொழில்துறை இருக்கும் வகையில் நடைமுறைப்படுத்துங்கள். உற்பத்தி அளவை ப்ரொடக்டிவிட்டி பேஸ் அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாம் சம்பளத்தை வழங்க மாட்டோம் என்ற கருத்தை கூறவில்லை. ஆனால் சரியான முறைமையை வழங்கியுள்ளோம். அந்த முறையில் சென்றால் இவர்கள் எதிர்பார்க்கும் சம்பளத்தை விட அதிகமாக வழங்க முடியும். எமக்கு விருப்பம் சம்பளத்தை அதிகரிக்க முடியும் என கைகளை உயர்த்தி கூற முடியாது. வலுக்கட்டாயமாக எமக்கு சம்பளத்தை அதிகரிக்காவிட்டால் வழக்கு போடுவோம் என கூறினால் அது நியாயமற்றது. உங்களுக்கு ஏதேனும் ரகசிய சூத்திரம் தெரியுமாக இருந்தால் தயவு செய்து எமக்கு அதனை கூறுங்கள். இப்போதுள்ள விலை, இப்போதுள்ள வெளியீடு, இப்போதுள்ள செலவுக்கேற்ப செய்ய முடியுமான ரகசியத்தை எமக்கும் கூறுங்கள். எமது முகாமைத்துவத்தினால் எமக்கு கிடைக்கின்ற லாபத்தின் படியே செய்ய முடியும். எமது அலுவலகத்தில் பணம் அச்சிடும் இயந்திரம் இல்லை. எம்மை வலுக்கட்டாயமாக வழங்குங்கள் என கூறி அதன் பலனை பெற்றுக்கொண்டு தாங்குமாறு கூற முடியாது. அரசாங்கம் நம்மிடமிருந்து பறிப்பதாக இருந்தால் நாம் அவசியமான ஆலோசனைகளை பெற்றே செய்ய முடியும். எமது சட்ட ஆலோசகர்களுடன் கலந்தாலோசித்து செய்ய வேண்டி ஏற்படும். பறித்துக் கொள்ள முடியும். ஆனால் நாட்டில் சட்டம் ஒன்று உள்ளதல்லவா? நாம் அரசாங்கத்துடனேயே உடன்படிக்கையை ஏற்படுத்தினோம். அந்த சட்டத்தின் அடிப்படையில் இதனை பறிக்க முடியும். ஆனால் பறிப்பதற்கு எதுவும் இல்லை. இது பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள். நமக்கு கடினம் என்றால் யாராவது எடுக்க முடியும். அதற்கும் யாருக்கும் உரிமை உள்ளது. நாட்டின் பொருளாதாரத்தை தலைநிமிரச் செய்வதற்காக தினமும் தலைகுனிந்து பெருந்தோட்ட பகுதிகளிலே வேலை செய்கின்ற பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பள பிரச்சினை ஒரு தொடர்கதையாக இழுபறி நிலையில் இன்னும் தொடர்ந்து வண்ணம் இருக்கின்றது. அந்த வகையிலே தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்ற 1700 ரூபாய் சம்பளம் அந்த மக்களுக்கு கிடைக்கவிருக்கின்றதா? இறுதியாக 2020 ஆண்டு மார்ச் மாதத்திலே பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டது. பல சவால்களுக்கு மத்தியிலே அந்த மக்கள் தற்போது 1000 ரூபாவை பெற்றுக்கொண்டாலும் அதற்கு பிறகு வந்த நெருக்கடி நிலை காரணமாக பொருளாதாரத்திலே பாரிய சுமைகளை சுமந்த வண்ணம் அதே 1000 ரூபாவில் இன்றும் வாழ வேண்டிய நிலைக்கு அவர்கள் நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் அரசாங்கம் தற்போது 1700 ரூபாய் சம்பளத்தை பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற தீர்மானத்திற்கு வந்திருக்கின்றது. பல வருடங்களாக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் அதிகரிக்கப்படாத நிலையில் அரசாங்கம் தலையீடு செய்து பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிப்பது தொடர்பாக சம்பள நிர்ணய சபை கூட்டங்களை ஆரம்பித்திருந்தது. ஏப்ரல் மாதம் முதல் தடவையாக 10ஆம் திகதி முதலாவது கூட்டம் நடைபெற்றது. இருந்த போதிலும் பெருந்தோட்ட நிறுவனங்கள் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை. அடுத்ததாக ஏப்ரல் மாதம் 24ஆம் திகதி இரண்டாவது தடவையாக பெருந்தோட்ட நிறுவனங்கள் கலந்து கொள்ளாத ஒரு கூட்டம் நடைபெற்றிருந்தது. இந்த கூட்டத்திலே தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் அதே போன்று தொழில் ஆணையாளர் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தார்கள். ஒரு சட்ட நடவடிக்கை ஏற்கனவே 1000 ரூபாய் சம்பள பிரச்சனை தொடர்பாக பெருந்தோட்ட நிறுவனங்கள் நீதிமன்றத்தை நாடியிருந்தன. அந்த வகையிலே அவர்கள் இந்த சட்ட நடவடிக்கையை காரணம் காட்டி இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை. இதன் காரணமாக அரசாங்கம் ஒரு முடிவுக்கு வந்தது. 2 தலைவர்கள் சம்பள நிர்ணய சபை கூட்டம் நடைபெற்று ஒரு இணக்கப்பாட்டிற்கு வர முடியாத காரணத்தினால்
தொழில் அமைச்சரின் அதிகாரத்தை பயன்படுத்தி பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற தீர்மானத்திற்கு அரசாங்கம் வந்தது. இந்த நிலையில் கடந்த மே மாதம் 1ஆம் திகதி பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி கிடைத்தது. கொட்டகலையில் நடைபெற்ற இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மே தின கூட்டத்திலே கலந்து கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஏப்ரல் மாதம் 30ஆம் திகதியிலிருந்து பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை 1700 ரூபாவாக அதிகரிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறியிருந்தார். அந்த வகையிலே அந்த வர்த்தமானி அறிவித்தல் கூட வெளியிடப்பட்டிருந்தது. இந்த வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைய பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்த சம்பளமாக 1350 ரூபாவும் விசேட கொடுப்பனவாக 350 ரூபாவும் அடங்கலாக 1700 ரூபாய் சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என வர்த்தமானியிலே குறிப்பிடப்பட்டிருந்தது. இது தொடர்பாக ஆட்சேபனைகளை தெரிவிப்பதற்கு பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு 15 நாள் கால அவகாசமும் வழங்கப்பட்டிருந்தது. குறித்த காலப்பகுதியிலே பெருந்தோட்ட நிறுவனங்கள் அதாவது 15 நாட்கள் கடந்த நிலையிலே அவர்கள் சரியாக மே மாதம் 15ஆம் திகதி தொழில் ஆணையாளருக்கு தமது ஆட்சேபனைகளை தெரிவித்திருந்தார்கள். அதாவது அவர்கள் உற்பத்திக்கு அமைவான சம்பளத்தை வழங்குவதற்கு அனைத்து சந்தர்ப்பங்களிலும் தாம் தயாராக இருந்த போதிலும் அரசாங்கம் கூறுகின்ற வகையிலே 1700 ரூபாய் சம்பளத்தை வழங்க முடியாது என்ற விடயத்தை அவர்கள் ஆட்சேபனையாக தெரிவித்திருந்தார்கள். அதே நேரத்திலே அவர்கள் நீதிமன்றத்தையும் நாடி இது தொடர்பாக வழக்கையும் தாக்கல் செய்திருந்தார்கள். இவ்வாறான நிலையில் கடந்த 21ஆம் திகதி தொழில் அமைச்சின் செயலாளர் ஒரு வர்த்தமானியை வெளியிட்டு மீண்டும் ஏற்கனவே எடுத்த தீர்மானத்தை உறுதிப்படுத்தியிருந்தார். அந்த வகையிலே தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் சம்பளமும் மேலதிகமாக பறிக்கப்படுகின்ற கொழுந்து ஒரு கிலோகிராமுக்கு 80 ரூபாய் சம்பளம் என்ற ஏற்கனவே எடுக்கப்பட்ட தீர்மானத்தை உறுதிப்படுத்தும் வகையிலே ஒரு வர்த்தமானியை அறிவித்திருந்தார். அதே நேரத்திலே அன்றைய தினம் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பிலே அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்தன பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். அதாவது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு இந்த 1700 ரூபாய் சம்பளத்தை வழங்குவதற்கு தவறுகின்ற பெருந்தோட்ட நிறுவனங்கள், அதாவது தவறான முகாமைத்துவம் காரணமாக அவர்களுக்கு இந்த சம்பளத்தை வழங்க முடியாவிட்டால் அந்த பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கான காணி குத்தகை உடன்படிக்கையை ரத்து செய்து தகுந்த புதிய நிறுவனங்களுக்கு தாம் இந்த காணிகளை வழங்குவதற்கான தீர்மானத்திற்கு வந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அதே நேரத்திலே பெருந்தோட்ட தொழிலாளர்களின் இந்த சம்பள பிரச்சினை தொடர்பாக ஆராய்வதற்கு ஜனாதிபதி 3 குழுக்களையும் நியமித்திருப்பதாக அன்றைய தினம் அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் இந்த சம்பள பிரச்சினை தொடர்பாக மாறி மாறி பல்வேறு தரப்பினரும் இவ்வாறு இழுத்தடிப்பு செய்து வருகின்ற நிலையில் இது ஒரு அரசியல் சார்ந்த நகர்வா அல்லது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு உண்மையாகவே இந்த சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் எடுக்கின்ற ஒரு முயற்சியா? இது தொடர்பாக நேற்று ஒளிபரப்பான மின்னல் அரசியல் நிகழ்ச்சியிலும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தன. அன்றும் சரி இன்றும் சரி பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விடயமானது தீர்க்கப்படவில்லை. சம்பளம் இன்னும் இழுபறி நிலையிலே காணப்படுகின்றது. மே 1ஆம் திகதி அவர்களே தான் 1700 என ஒரு வர்த்தமானியை வெளியிடுகின்றார்கள். நீங்கள் சொன்னது போல ஆரவாரம் செய்கின்றார்கள். அவர்களே அந்த வர்த்தமானியை ரத்து செய்து மே 23ஆம் திகதி ஆகின்ற போது 21ஆம் திகதி ஆகின்ற போது இன்னும் ஒரு வர்த்தமானியை வெளியிடுகின்றார்கள். அவை அவர்களே தான் வர்த்தமானியை வெளியிடுவதும் அவர்கள்தான், வர்த்தமானியை ரத்து செய்வதும் அவர்கள்தான். எங்களை பொறுத்தவரையிலே அரசாங்கத்திடம் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற ஒரு தீர்க்கமான எண்ணமோ அல்லது அது சார்ந்து இருக்கக்கூடிய அமைச்சர்களிடம் இதை தீர்க்க வேண்டும் என்ற ஒரு தீர்க்கமான நல்லெண்ணமோ இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. இந்த பிரச்சனையை இழுத்தடிப்பு செய்து கொண்டு அடுத்த தேர்தல் வரைக்கும் கொண்டு சென்று அடுத்த தேர்தலிலே நாங்கள் எவ்வாறாவது 1700 பெற்று தந்து விடுவோம், எவ்வாறாவது நாங்கள் இந்த 1700 அடைந்து விடுவோம், இல்லை என்றால் கம்பெனிகளை விரட்டி தோட்டத்தை பறிப்போம் என்று வீரவசனம் பேசுவதற்கான ஒரு வர்த்தமானியை வெளியிட்டிருக்கின்றார்களே ஒழிய இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு வர்த்தமானியை வெளியிட்டதாக தெரியவில்லை. மற்ற பகுதிகளுக்கு பெருந்தோட்டங்களில் 1500 ரூபாய்க்கு அதிகமான சம்பளம் கொடுக்கிறார்கள். அது எனக்கு நன்றாக தெரியும். ஆகவே அப்படி இருக்கும் பொழுது ஏன் நுவரெலிய பதுல்ல கண்டி போன்ற பகுதிகளிலே கொடுக்க முடியவில்லை என்று எனக்கு தெரியவில்லை. ஜனாதிபதி தான் 2015 20 வரையும் இருந்தார், இதே பிரதமராக இருந்தார். அந்த நேரத்திலே இப்பொழுது கௌரவ வேலுக்குமார் அவர்கள் அந்த நேரத்திலே ஆளுங்கட்சியில் இருந்தார். அந்த நேரம் செய்திருக்க வேண்டும். இப்பொழுது எதிர்கட்சியில் இருந்து கொண்டு இந்த இதை பிள்ளை என்று சொல்லுகிறார். அவரது கருத்தை நான் வரவேற்கிறேன். நல்ல விடயங்களை தான் அவர் சொல்லுகிறார். இருந்தாலும் கூட தங்களது பலம் இருக்கும் பொழுது இதை சாதிக்க வேண்டிய விடயங்களை ஏன் இப்பொழுது செய்யாமல் இப்பொழுது எதிர்கட்சியில் இருந்து பேசுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் இந்த சம்பள பிரச்சனை தொடர்பாக நாம்
தினம்தோறும் செய்திகளை வெளியிடுவதற்கான காரணம் ஏதோ ஒரு தொழிற்சங்கத்தை விமர்சிப்பதற்காகவோ அல்லது அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பாக விமர்சிப்பதற்காகவோ அல்ல. வெயில் மழை பாராது அவர்கள் தொடர்ச்சியாக நாட்டிற்கு அந்நிய செலாவணியை ஈட்டிக் கொடுப்பதற்காக பாடுபட்டு வருகின்றார்கள். அந்த மக்களுக்கு அவர்களது குடும்ப சுமையை சுமந்து கொண்டு வாழ்வதற்கு ஏற்ற சம்பளம் கிடைக்க வேண்டும், நியாயமான சம்பளம் கிடைக்க வேண்டும். அது 1700 ரூபாவாகவோ அதற்கு மேலதிகமாக கூட இருக்கலாம். ஆகவே அந்த மக்களுக்கு அந்த உரிய சம்பளம் கிடைக்கும் வரை நாங்கள் தொடர்ச்சியாக அது தொடர்பான தகவல்களை வழங்கி மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு எந்த வகையிலும் தயங்க மாட்டோம்.